இன்னைக்கு எங்க தோட்டத்துல அறுவடை பண்ண சொரக்காய் வச்சுங்க டே 2 ரெசிபி வந்து சொரக்காய் அல்வா தாங்க பண்ணியிருந்தேன். கேரட் அல்வா மாதிரி செம்ம சூப்பரா இருந்ததுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சொரக்காய் தோல் சீவிட்டு 2ஆ கட் பண்ணி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் சொரக்காயை மட்டும் கேரட் துருவோம் இல்லைங்களா, அதில் துருவி எடுத்துக்கலாம். சொரக்காய் வந்து புழிஞ்சு தண்ணி எடுக்கக்கூடாது, அப்படியே தான் போடணும். நான்ஸ்டிக் பேனில் 1/2 கரண்டி நெய் விட்டுங்க இந்த சொரக்காயை போட்டு நல்லா அந்த தண்ணி உறிஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் பால், கொஞ்சம் குங்குமப்பூ கலருக்கு போட்டுங்க நல்லா பால்லே வெந்து சுண்டுனதுக்கு அப்புறம் 1/2 கப் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் ஏலக்காய் தூளுமே வாசத்துக்கு போட்டுக்கலாங்க. நீங்க நான்ஸ்டிக்ல பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் திரண்டு வந்துடும் அல்வா. நல்லா நெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் முந்திரி திராட்சை வந்து தாளிச்சு கொட்டிக்கலாங்க. அவ்வளோதான் சொரக்காய் ரெசிபி. கண்டிப்பா யாராவது சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இது கண்டிப்பா சொரக்காய் அல்வான்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் வந்து 7 days 7 சொரக்காய் ரெசிபி வந்து டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.